எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இது ரொம்ப நாள் கனவு, நிறைய பேருக்கு கனவாக இருக்கலாம். எனக்கு இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நினச்சி கூட பார்க்கல. வெல்கம் டு கார்த்திக் ப்ரோ. ஸோ இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு 1 o'clock ஆச்சு. 3:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு சென்னை டு பேங்காக். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இப்போ நம்ம போக போகிறது சென்னை டு பேங்காக். பேங்காக்லேருந்து பட்டாயா ஒரு நாள். ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து புக்கெட். இதுதான் பிளான். ஸோ இன்றைக்கி டே 1. இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்றதான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ என் கூட ஒரு சிறப்பான டீம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக இன்ட்ரோ பண்ண முடியலை, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸி. ஸோ பின்னாடி இருக்கவர் தான் கார்த்திக். அந்த கனகாம்பர கலர் டிஷர்ட் போட்டிருக்கவர் தான் மணி என்ன. ஸோ இவர் தான் நம்மளோட வள்ளி என்ன. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி தான் தலையை செய்கிறாரில் அவர் தான் அருண். ஸோ இன்னொருத்தர் வந்து துபாயிலேருந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வர்றது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வரவும் அவர் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த ட்ரிப் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறனோ எடுக்கலையோ நான் ரொம்ப ஜாலியாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா எங்களோட கூட்டணி எப்படி லாஸ்ட்டாக வாகமான் போனது, அதுக்கப்புறமா இப்போ சேர்ந்துருக்கோம். ரொம்ப ஒரு மெமரபுளான மூமெண்ட்டாக தான் இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது மேகமலை நிறைய ட்ரிப் இருக்குது அதில். ஸோ எல்லோரும் சேர்ந்து போனது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க போய் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன ப்ராசஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ 5 பேரை அனுப்பி விடுறதுக்காக 10 பேர் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டீம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாய். ஸோ உள்ள முன்னாடி ஐடி எல்லாத்தையுமே காமிச்சிட்டு உள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு செக்இன் ப்ராசஸ் அதை போய் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உள்ள வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணோம். செக்இன் பண்ணிட்டோம் கைஸ். செக்இன் பண்ணுறதே எனக்கு ஏதோ இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. பாஸ்போர்ட்டை கொடு, எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, அரைவல் கார்டுங்க, இதெல்லாம் இமிக்ரேஷன்லாம் கேட்பாங்க. பார்த்தா செக்இன் பண்ணுற இடத்துல கேட்டாங்க. வீடியோ ஆயிருங்க, சொல்ல முடியாதுங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோ வாங்கியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் டைம். அதுவும் தனியாலாம் வந்தேன்னா அல்லு விட்டுருக்கோம். எல்லாரோட வந்திருக்கனால தெரில. ஆமாம், அதுவும் கார்த்தி அண்ணன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவர் தான் டவுட் கேட்குறதுனா கூட சரியான ஆளாக பார்த்து போய் கேட்குறாரு. ஸோ இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு. வெற்றிகரமாக பாஸ்போர்ட் வாங்கி 8 வருஷம் கழிச்சு அதில் ஒரு சீல் வச்சாச்சு இன்னைக்கு டேட்டோட. பார்ப்போம். இந்த ஒரு பேஜுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு பாஸ்போர்ட் வாங்கி. முதல் பேஜ். ஆமாம். ஸோ அடுத்தது எப்போ போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். இந்த வீடியோ ரீச் ஆகி நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளுக்குள்ளே கேட் போக போகிறோம். போயிட்டு லான்ச் ஓப்பனில் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏர்போர்ட் லான்ச்சஸ் வந்துட்டோம். ஸோ எங்கிட்ட இருந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு 2 ரூபா ஸ்வைப் பண்ணுவாங்க. ஸோ அது உள்ளே பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற ஃபுட் எல்லாம் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது என்ன நல்லா இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இங்கே ஃபுட்டு அவ்வளோவா வரப்போ தான் சாப்பிட்டு வந்தனால சரியாக சாப்பிட முடியல. ஸோ சும்மா ஃப்ரூட் சாலட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டுக்கு ஒரு பியர் இல்லைன்னா ஒரு லார்ஜ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேட் நம்பர் 113 சீக்கிரமே வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக 3:20 போனாலே போதும். பட் என்னென்னு தெரில, 3 o'clockலாம் வர சொல்லிட்டாங்க. நமக்கு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 3:50 தான். என்னென்னு தெரில, சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. இது பயங்கரமாக இருக்குப்பா. டொமஸ்டிக் ஏர்போர்ட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்றதுனால நிறைய கேட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கேயுமே எல்லா இடத்துலையுமே பாஸ்போர்ட் செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட போர்டிங் பாஸை எப்பயுமே இதிலே வச்சு சுற்றுங்க. ஸோ ஒரு பஸ்ஸு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் நம்ம போகிறோம்.
பஸ்ஸில் வந்து இறங்கினதுக்கப்புறமா இதுதான் நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு. ஓகே, போய் நம்ம சீட்டை பார்த்து ஏறி உட்காருவோம். ஸோ இங்கேயுமே ஒரு தடவை நம்ம போர்டிங் பாஸை வாங்கி செக் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ். ஸோ ஆக்சுவலாக எல்லாருக்குமே சீட்டு வந்து வேறு தான் வந்துச்சு. பட்டு ஏன்னா ஒரு டீம் தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க, நாங்கள் 2 பேர் தான் சென்னையிலேருந்து ஏறினப்போ இந்த மாதிரி நாங்கள் மொத்தமாக வந்துருக்கோம், எங்களுக்கு சீட் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே ஃப்ரண்ட்டில் இருந்து சீட்டை தூக்கி பின்னாடி போட்டு எங்கள் 5 பேருக்கு மொத்தமாக கொடுத்தாங்க. எனக்கு விண்டோ சீட்லாம் வரல, பட் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக விண்டோ சீட்டை வாங்கியாச்சு. இல்லை உனக்கு இது ஃபஸ்ட்டு ட்ரிப் இல்லைல்ல ஃப்ளைட்டில்? இல்லை யாருக்குமே இங்கே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கிடையாது. அதனால் நான் இதை வாங்கிக்கிட்டேன், பறிச்சுக்கிட்டேன். அதான் கடைசியாக கண்ணாடி போட்டிருக்காருல அண்ணன், இது அவருக்கு 3வது ட்ரிப் தாய்லாந்து. ஸோ அவரை நம்பி தான் நாங்கள் எந்த ஒரு இதுலேயுமே பேக்கேஜ் எதுவுமே புக் பண்ணாமல் தனியாக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏறிட்டோம். கரெக்டாக 3:25க்குள்ளே கேட் முன்னாடி வரணும்னு சொன்னாங்க. பட் 3:25க்குள்ளே நாங்கள் எல்லாருமே செக்இன் ஆகிட்டோம். உள்ளே வந்து இதை ஏறிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டொமஸ்டிக் மாதிரி இது இருக்காது. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. சொன்ன டைமில் கேட் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அது மாதிரி வரீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒரு 3 hours முன்னாடியே வந்துருங்க, அதுதான் பெட்டர். Journey. As your travel companion, it is wonderful to connect you with India by rail. Thank you. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போனவங்களுக்குலாம் தெரியும். Namaskar. हमारे சென்னை சிட்டி எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல. ஆக்சுவலாக இது ஒரு செம்ம வியூ. இது வரைக்கும் நிறைய டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வியூ பார்க்குறது. என்னென்னா இந்த பக்கம் இருட்டு, அந்த பக்கம் வெளிச்சம். ஸோ அந்த மாதிரியான படம் பார்க்குறீங்களா? செம்ம தூக்கம். டோட்டலி 4 hours ட்ராவல் டைம். இன்னொரு 1/2 hourல கீழே லேண்ட் ஆகும். 3 o'clock ஏறலாம். இப்போது நியர்பை 7 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hourல லேண்ட் ஆகிடும். நைட் வியூ பகலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்காக் ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறமா லக்கேஜ் கிளைம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆனால் எதுலேயுமே நெட்வொர்க் தான் இல்லை. இனி ரூம் புக் பண்ணுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கேபா ட்ரெயினா பஸ்ஸா என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு பட்டாயா தான். இங்கேருந்து பட்டாயா போய் பார்ப்போம். ஸோ
சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கி வெளியில் வந்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி தான். ஸோ இங்கே நிறைய ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அப்புறம் இங்கே ஆல்ரெடி வந்தவங்களும் சொல்லிவிட்டாங்க. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பேசி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணுங்கள் அப்படின்னு. அது இல்லைன்னா கிராப்னு நம்ம ஏரியாவில் ஓலாவுக்கு ஒரு மாதிரி கிராப்னு இங்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை புக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம டீம் போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து பட்டாயாக்கு காரில் அப்படின்னா 1.5 hours to 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஒரு வழியாக 1800 பாத் கரெக்டாக 1200 பாத்துக்கு பேசி ஆமாம் ரேட்டு கம்மி பண்ணி ஒரு வழியாக ஒரு இனோவாவை எடுத்துகிட்டு 5 பேர் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டோம். வயசு 60 வயசுங்க. 2 நிமிஷம் விட்டா வேற வண்டியில் ஏறி வாங்கிட்டு அடிச்சு ஏற்றிட்டாரு. பார்ப்போம் 1800 தான் வாங்குறாரா இல்லை நம்மகிட்ட ஸ்கேம் அடிச்சு விட்றாரான்ட்டு. நான் நிறைய இடத்துல விசாரித்தோம். 2800 ஒவ்வொரு இடத்துல வேரி ஆச்சு. ஸோ இது ஒரு ஃபைனலாக தான். ஓகே பார்ப்போம் இறங்குறப்போ ஒன்று எவ்வளோ வாங்குறாப்ப அப்படின்னு. அப்படியே ரோடை பார்க்குறீங்களா வேற லெவலு. தேங்க்யூ பாய். ஃபைனலி நம்ம ரூம் புக் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதோ தெரியுது இல்லையா, இதில் தான் நாம் ரூம் புக் பண்ணியிருக்கோம். 13th floor நம்மளோட ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக்இன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு இது. சரி வாங்க அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ரூமை பார்த்துருங்க. இது சாரி நம்மளோட ரூம் புக் பண்ணிக்கிற பில்டிங்கை பார்த்துருங்க. ஃபைனலி நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூமோட என்விரான்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுதான் வெயிட்டிங் ஏரியா, ரிசப்ஷன். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. 13ஆம் நம்பர் வீடு. எல்லாத்தையும் அமுக்கி விட்டுட்டுமா? எல்லாத்தையும் அமுக்கி விட்டு போயிட்டு பூரா மாறி மாறி ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆமாம் லிஃப்ட்டில் போய் அமுக்க தெரியாமல் நம்ம ஊர்லனா கூட கேட்கலாம், பெரிய சங்கட்டம். ஸோ இதுதான் ரூமு. என் மூஞ்சியே பார்க்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறது? ஏய் நைஸ். ஏன் பாரு இதிலே படுத்து தூங்கலாமப்பா. வாவ் வாவ். டைனிங் டேபிள். வாவ். ஸோ நல்ல வியூ. இது உள்ளே நுழைஞ்சோன்னே இங்கேயோ 2 பேர் தூங்கலாம். இது மிரர். ஒதுங்குடே என்ன ப்ரோ. ஸோ இங்கே ஒரு ரூமு. இங்கேயுமே செம்மையாக இருக்குது வியூ. அல்லியண்ணே வா செம பால்கனி. நைஸ். இங்கே பாருங்கள் சிட்டியை, பட்டாயா சிட்டி இதுதான். ஸோ இது ஒரு ரூமு. இங்கே நல்ல வியூ இருக்குது. இதுக்கப்புறமா இதுலேயே இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. மொத்தம் 3 ரூம். வேறு லெவல். நான் அங்கேயே பார்த்துட்டேன். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஏய் சூப்பராக இருக்குண்ணே, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இது என்னதுண்ணே, நம்ம ஊரில் மயில் வைப்பாங்க, இங்கே என்ன வச்சுருக்காங்க. ஸோ இங்கே 3 ரூமே பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. இங்கேருந்து இப்படியே என் செல்லை கீழே போட்டேன்னா எப்படி இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுக்கவே முடியல. இது வந்து ஒரு சடன் ட்ரிப்பு. நானே எதிர்பார்க்கல டக்குனு இவ்வளோ தூரம் வருவோன்னு. ஸோ பிளான் பண்ண உடனே நாங்கள் பிளான் பண்ணது சென்னை டு புக்கட் டு இங்கே வரலாம் அப்படின்னா. பட் நம்ம டீமில் ஒருத்தர் இல்லை, இதுக்கு தாய்லாந்து போனாலே பட்டாயா பார்க்கலன்னா அது ஒரு இதாக இருக்காது. ஸோ அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னால 1 டே பிளானாக நாங்கள் இன்றைக்கி பட்டாயா வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் இங்கே வந்து செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் வந்துட்டோம். நாங்கள் போட்ட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் தான் வந்து அப் அண்ட் டவுன் 2மே இதில் தான் போட்டிருக்கோம். சென்னை டு பேங்காக்லேருந்து நாளைக்கு மார்னிங் எங்களுக்கு புக்கட்டுக்கு
ஏர் ஏசியான்னு நினைக்கிறேன் அதில் போகிறோம். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா புக்கட் டு பெங்களூர் டு மதுரை. இதுதான் எங்களோட ஃப்ளைட்டு. ஓவரால் ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்துருக்கு. ஸோ இங்கே செலவு ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ ஃபைனலாக வருது அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் Day 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக மார்னிங் 3 o'clock ஃப்ளைட் ஏறணும். இப்போ 3 o'clock இங்கே ரூம்குள்ளே செக்இன் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் போகிற ஒவ்வொரு இடத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி 50,000 நாங்கள் அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். 50,000 வந்து நம்ம ஊர் கரன்சி கொடுத்ததுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 18,120. 18,120. அதே நீங்க ஏர்போர்ட்ல வாங்குனீங்கன்னா 14,450. அவ்வளவுதானா? அப்படியே அப்ப நம்ம அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுதான் பெட்டர். ஸோ நிறைய கமிஷன் போகும் இல்லையா? ஸோ நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 கொடுத்ததுக்கு 18,000 தாய் பாத் நம்ம ஊர்ல வாங்கணும். இங்க வந்தா 14,000 சம்திங் தான் கிடைக்குமா? ஸோ உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்ல 14,450 தான் கொடுக்குறாங்க. அப்ப எங்க மாத்தினா பெட்ரு? அது அங்க உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எங்க நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்க பெஸ்ட்டோ அங்க எடுத்துக்கிறது பெட்ரு. ஓகே, நீங்க வாங்க, நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டு ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துடலாம். பாய் பாய். ஸோ வந்து நல்லா தூக்கம், சூப்பராக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். இங்கே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் மதியம் வந்து பட்டர் நான் அண்டு சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நம்ம ஊர் காசுக்கு 400 கிட்ட வந்துருச்சு. ஆமாம், 400 கிட்ட வந்துச்சு ஒருத்தருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஈவினிங்க்கு மேலே தான் பகலாம். இங்கே அப்படி தான் இருக்குமா? ஏன்னா நாங்கள் சாப்பிட போனப்பல ஒரு ஆள் கூட இல்லை. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே டைமிங் என்ன தெரியுமா? ஈவினிங் 4 to மார்னிங் 4 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னப்பா ஷேர் ஆட்டோ. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஷேர் ஆட்டோ மாதிரி டுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டியில் இப்போ வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு. தெரியல. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. காலையில் ஃபுல்லாக பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இப்போது வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பிட்டோம். போய் பார்ப்போம் அந்த ஸ்ட்ரீட் எப்படி தான் இருக்குது. இதுதான் வாக்கிங் ஸ்ட்ரீட் தான். இதுக்குள்ள பெருசாக வாக்கிங் ஸ்ட்ரீட்னு போர்டு இருக்கும். நம்ம வந்த நேரம் போர்டை ஏதோ கழட்டி வேலை பார்க்குறாங்களா? இன்னும் 1 வீக் ஆகுமா போர்டு வைக்கிறதுக்கு? அவ்வளோ ராசியான ஆட்கள் நாங்கள்.